வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் இன்று மாட்டுப் பொங்கல் விழா மற்றும் திருவள்ளுவர் தின கொண்டாட்டம். ஜல்லிக்கட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் மாட்டுப் பொங்கல் விழா கோலாகலம். களை கட்டியது மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி. 300 மாடுபிடி வீரர்கள் 1000 காளைகளுடன் மல்லுக்கட்டு. அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 28 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார் சோலை அழகுபுரத்தைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் விஜய். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பில் கார் பரிசு. ரிமோட் வாக்குப்பதிவு எந்திரங்கள் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறது இந்திய தேர்தல் ஆணையம். நேபாள விமான விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய 5 பேர் கொண்ட குழு அமைத்து அரசு உத்தரவு. நேபாளத்தில் இன்று தேசிய துக்க நாளாக அறிவிப்பு. இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 317 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி. ஒருநாள் தொடரை 3-0 என ஒயிட் வாஷ் செய்த இந்தியா. இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 46வது சதம் விளாசிய விராட் கோலி. சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேற்றம். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாடு முழுவதும் மாட்டுப் பொங்கல் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. குளிப்பாட்டி, கொம்புகள் சீவி, வண்ணங்கள் பூசப்பட்ட மாடுகளுக்கு பொங்கல் வைத்து பூஜை செய்து வழிபாடு நடத்தப்படுகிறது. விவசாயிகள் தங்கள் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் அவற்றிற்கு புதிய மணி மாலைகள் அணிவித்து அழகுபடுத்தி வணங்கி மகிழ்ந்தனர். சென்னையில் காவலர்களின் குடும்பத்தினருடன் இணைந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொங்கல் கொண்டாடினார். இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவர்களுடன் பொங்கல் வைத்த முதலமைச்சர் காவலர்களின் குடும்பத்தினருக்கு பொங்கல் பரிசு வழங்கி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், சேகர் பாபு, டிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்டோரும் பொங்கல் விழாவில் பங்கேற்றனர். வெயில் மழை பாராமல் மக்களை காக்கும் காவல்துறையினரோடு மண்ணை காக்கும் பொங்கல் விழாவை கொண்டாடியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ள அவர், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி மக்களை காக்கும் காவலரை எந்நாளும் காப்போம் என்றும் தமிழ்நாடு வாழ்க என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொங்கலை ஒட்டி தன்னை பார்க்க வந்த திமுக தொண்டர்களுக்கு 100 ரூபாய் நோட்டுகளை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் ஸ்டாலினின் இல்லத்துக்கு காலை முதல் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வருகை தந்தனர். அவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் 100 ரூபாய் நோட்டுகளை வழங்கி வாழ்த்தினார். தமிழ்நாடு என சொல்லக்கூடாது என்று சொல்ல யாருக்கும் உரிமை இல்லை என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சுயமரியாதை உணர்வை தணித்துவிட முடியாது எனவும் தெரிவித்தார். தமிழகம், தமிழ்நாடு இரண்டும் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள்தான் நாம். ஒன்றை சொல்லக்கூடாது அப்படின்னு ஒருத்தங்க சொல்லும் பொழுது நம்முடைய நிலைப்பாடு என்ன? ஏன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது எந்த போராட்டத்திற்கு பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்முடைய முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பெயர் அது. இந்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை வேறு யாருக்கும் கிடையாது. நீங்கள் தமிழர்களை சீண்டி பார்த்தீங்கன்னா அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த தமிழ் உணர்வு, சுயமரியாதை என்பதை எதுவுமே தனித்து விட முடியாது என்பதை தெளிவாக காட்டக்கூடிய ஒன்றாக தான் நான் பார்க்குறேன். அதனால தான் எப்பொழுதுமே அமைதியாகவே பேசக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் கூட அதற்கு ரொம்ப கராராக பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறார். மக்களோடு மக்களாக இணைந்து பொங்கல் பண்டிகையை முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டாடி வருகிறார் என அமைச்சர் சேகர் பாபு கூறினார். சென்னை துறைமுகம் பகுதியில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. அப்போது பாரம்பரிய முறைப்படி மண் அடுப்பு, மண்பானையில் பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது. இதில் பங்கேற்ற அமைச்சர் சேகர் பாபு பெண்களுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், கோவில்களில் திருவிழா காலங்களில் கடைபிடிக்கப்படும் நேரத்தை காணும் பொங்கல் அன்று பின்பற்றப்படும் என்றார். காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை முழுவதும் 16,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மெரினா கடற்கரையில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை 11 காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் எலியட்ஸ் கடற்கரையில் தற்காலிக காவல் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. குற்ற நிகழ்வுகளை கண்காணிக்கும் பொருட்டு மெரினா மற்றும் எலியட்ஸ் கடற்கரையில் ட்ரோன் கேமராக்கள் பறக்கவிடப்பட உள்ளன. இதேபோல் கிண்டி சிறுவர் பூங்கா,
தீவு திடலில் உள்ள தமிழக அரசு சுற்றுலா பொருட்காட்சி, கேளிக்கை பூங்காக்கள் உள்ளிட்ட இடங்களில் தற்காலிக காவல் உதவி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழிக்கு மட்டுமல்லாமல் தமிழ் கலாச்சாரத்திற்கும் எதிரானது சனாதன சக்திகள் என திமுக எம்பி கௌதம் சிகாமணி கூறினார். விழுப்புரம் மாவட்டம் காணையில் திமுக சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கள்ளக்குறிச்சி எம்பி கௌதம் சிகாமணி, விக்கிரவாண்டி எம்எல்ஏ புகழேந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்டோருக்கு வேட்டி சேலைகள் வழங்கப்பட்டன. விழாவில் பேசிய எம்பி கௌதம் சிகாமணி, தமிழ் கலாச்சாரத்தை ஒழித்துவிட்டு தமிழ்நாட்டில் ஆரிய கலாச்சாரத்தை பரப்பிவிடலாம் என மத்திய ஆட்சியாளர்கள் காத்திருப்பதாக விமர்சித்தார். கோவை மாவட்டம் பீளமேடு ஆஞ்சநேயர் கோவிலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 10,008 கரும்புகளால் அலங்கரிக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் யாகம் நடத்தப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை சித்தாபுத்தூர் ஐயப்பன் கோவிலில் குழந்தைகளுக்கு தம்பதிகள் சோறூட்டி மகிழ்ந்தனர். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தங்கள் குழந்தைகளுடைய வருங்காலம் மிகச்சிறப்பாக இருக்கவும், நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என்ற வேண்டுதலின் அடிப்படையில் இதை கடைபிடிப்பதாக தெரிவித்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கடந்த 6ஆம் தேதி உத்தராயண புண்ணிய கால கொடியேற்றம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து 10ஆம் நாளில் தாமரை குளத்தில் அண்ணாமலையார் எழுந்தருளிய நிலையில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா தீர்த்தவாரி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து காமாட்சியம்மன் கோவிலில் எழுந்தருளிய அண்ணாமலையாருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. பழனியில் தைப்பொங்கலை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து மலைக்கோவிலில் மணிக்கணக்காக நின்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆடிப்பாடி கிரிவலம் சென்ற முருக பக்தர்கள் 5 மணி நேரம் வரை காத்திருந்து முருகனை தரிசித்து சென்றனர். தை மாத பிறப்பை முன்னிட்டு ஆனந்த விநாயகருக்கு சிறப்பு தனூர் யாக பூஜை நடத்தப்பட்டு வெள்ளிக்கவச அலங்காரம் செய்யப்பட்டது. செந்தமிழ்நாடு என பாடிய பாரதியார் என்ன அரசியல்வாதியா என அமைச்சர் ஏவவேலு கேள்வி எழுப்பியுள்ளார். பொங்கலை ஒட்டி திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே சமத்துவபுரம் பகுதியில் அமைச்சர் ஏவவேலு முன்னிலையில் சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. பின்னர் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு சமூக நீதிக்கான உறுதிமொழி ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் வேலு, தமிழகம் வேண்டுமானால் எழுதிக் கொள்ளலாமே தவிர தமிழ்நாடு என்றுதான் சட்டத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிட தயாரா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு காயத்ரி ரகுராம் சவால் விடுத்துள்ளார். பாஜகவில் இருந்து வெளியேறியதிலிருந்து அண்ணாமலைக்கு எதிராக கருத்துக்களை பகிர்ந்து வரும் காயத்ரி ரகுராம், எதிர்வரும் ஈரோடு இடைத்தேர்தலில் அண்ணாமலை போட்டியிட்டால் அவரை எதிர்த்து போட்டியிடுவேன் என சவால் விடுத்துள்ளார். வெல்வது தமிழகமா அல்லது தமிழ்நாடா என்று பார்ப்போம் என ஒருமையில் பேசியபடி காயத்ரி சவால் விடுத்துள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மக்களின் உரிமையை பாதிக்கும் என திமுக செய்தித் தொடர்பு தலைவர் டி.கே. இளங்கோவன் கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்புடையது அல்ல என தெரிவித்தார். முல்லைப் பெரியாறு அணைக்கு மாற்றாக கேரள அரசால் புதிய அணை கட்ட சட்டத்தில் இடமில்லை என ஓ. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பென்னக்விக் பிறந்த நாளை ஒட்டி தேனி மணிமண்டபத்தில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய அவர் இவ்வாறு கூறினார். தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவருக்கு வாக்குரிமை இல்லை என சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 28 காளைகளை அடக்கிய மதுரை ஜெய்ஹிந்த் புரத்தைச் சேர்ந்த மாடுபிடி வீரர் விஜய்க்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிசான் மேக்னைட் கார் பரிசாக வழங்கப்பட்டது. 17 காளைகளை அடக்கிய கார்த்திக்கு இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது. இதேபோல் 13 காளைகளை அடக்கிய விளாங்குடி பாலாஜிக்கு 3வது பரிசாக பசுமாடு வழங்கப்பட்டது. இதேபோல ஜல்லிக்கட்டில் காளையர்களுக்கு தண்ணி காட்டி அவர்களிடம் சிக்காமல் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன. சிறப்பாக விளையாடிய காளைக்கான முதல் பரிசாக இருசக்கர வாகனத்தை காந்தனேந்தலை சேர்ந்த காமேஷ் என்பவர் பெற்றுக் கொண்டார். 2வதாக தேர்வு பெற்ற காளைக்கான வாஷிங் மெஷின் பரிசை அதன் உரிமையாளரான வில்லாபுரம் கார்த்தி பெற்றுக் கொண்டார். இதேபோல மதுரை அவனியாபுரத்தை சேர்ந்த லோடுமேன் முருகனுக்கு சிறந்த காளைக்கான 3வது பரிசாக பசுமாடு வழங்கப்பட்டது. இன்று நடைபெறும் மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 1000 காளைகளுடன் 300 வீரர்கள் களம் இறங்குகின்றனர். இதற்காக பாலமேடு மஞ்சமலை ஆற்றின் கரையின் இரு புறங்களிலும் 2 அடுக்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு வாடிவாசல் தயாராக உள்ளது. பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் 6 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழகத்தில் 2வது மிகப்பெரிய வர்த்தக சந்தையாக கருதப்படும் போச்சம்பள்ளி வார சந்தையில் ஆடு, மாடு, கோழி விற்பனை அமோகமாக நடைபெறுவது வழக்கம். இதன்படி பொங்கலை ஒட்டி நடைபெற்ற ஆட்டுச்சந்தையில் தரத்திற்கேற்றவாறு 5,000 முதல் 30,000 ரூபாய் வரை ஆடுகள் விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். புனித ஹஜ் பயணத்திற்கு இந்த வருடம் சென்னையிலிருந்து விமானம் இயக்கப்படும் என ஹஜ் கமிட்டி தலைவர் அபுபக்கர் கூறியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து ஹஜ் கமிட்டி தலைவர் அபுபக்கர் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். ஹஜ் பயணத்திற்கு இந்த வருடம் எந்த கட்டுப்பாடும் இல்லை என கூறினார். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயிலை காணொலி காட்சி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இரு மாநிலங்களின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியம் வந்தே பாரத் ரயில் மூலம் இணைக்கப்படுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ரிமோட் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் செயல்பாடுகள் குறித்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் இன்று ஆலோசனை நடத்துகிறது. உள்நாட்டில் புலம்பெயர்ந்தவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே வாக்களிக்கும் விதமாக ரிமோட் வாக்குப்பதிவு இயந்திரத்தை அறிமுகம் செய்ய ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதனை நடைமுறைக்கு கொண்டுவருவது குறித்து டெல்லியில் இன்று அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தை தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. கூட்டத்தில் பங்கேற்க அங்கீகரிக்கப்பட்ட 8 தேசிய கட்சிகள் மற்றும் 57 மாநில கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் முதல் முறையாக மாணவிகளுக்கு மாதவிடாய் விடுமுறை அளித்து கொச்சின் பல்கலைக்கழகம் உத்தரவிட்டுள்ளது. ஒவ்வொரு செமஸ்டரின் வேலை நாட்களில் 2% மாதவிடாய் விடுமுறை எடுத்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக கோட்டயத்தில் உள்ள மகாத்மா காந்தி பல்கலைக்கழகம் இளங்கலை மற்றும் முதுகலை படிக்கும் மாணவிகளுக்கு 60 நாட்களுக்கு பிரசவகால விடுமுறை அளித்து வருவது குறிப்பிடத்தக்கது. நேபாள விமான விபத்தில் 68 பேர் பலியாகியுள்ள நிலையில் அதுகுறித்து ஆய்வு செய்து விசாரணை நடத்த 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்று துக்க நாளாக அனுசரிக்கப்படும் எனவும் நேபாள அரசு அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்திற்கு இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த பொதுமக்கள் மீது போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கலைக்க முயன்றனர். பொங்கல் விழாவில் பங்கேற்க யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதிக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் தமிழர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் கண்ணீர் புகைகுண்டு மற்றும் தண்ணீரை பீச்சி அடித்தனர். 2022ஆம் ஆண்டிற்கான பிரபஞ்ச அழகி போட்டியில் அமெரிக்காவை சேர்ந்த அழகி மகுடம் சூடியுள்ளார். அமெரிக்காவின் லூசியானாவில் உள்ள நியூ ஆர்லியன்ஸில் 71வது பிரபஞ்ச அழகி போட்டி கோலாகலமாக நடைபெற்றது. அமெரிக்காவை சேர்ந்த ஆர்போனி கேப்ரியல் பிரபஞ்ச அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவருக்கு 2021ஆம் ஆண்டின் பிரபஞ்ச அழகியான இந்தியாவை சேர்ந்த ஹர்னாஸ் கவுர் சந்து மகுடம் சூட்டினார். 2ஆம் இடத்தை வெனின்சுலா அழகியும் 3ஆம் இடத்தை டொமினிக்கன் குடியரசு அழகியும் பெற்றனர். இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 317 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்று தொடரை ஒயிட் வாஷ் செய்தது. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 50 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 390 ரன்கள் குவித்தது. இந்திய வீரர்கள் விராட் கோலி மற்றும் சுப்மன் கில் ஆகியோர் சதமடித்து அசத்தினர். இதையடுத்து 391 என்ற கடின இலக்குடன் விளையாடிய இலங்கை அணி இந்தியாவின் அபார பந்துவீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 73 ரன்களுக்கு சுருண்டது. இதன் மூலம் 317 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி பெற்ற இந்திய அணி ஒருநாள் தொடரை 3-0 என்ற கணக்கில் ஒயிட் வாஷ் செய்தது. ஆண்டின் முதல் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் தொடரான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் தொடர் இன்று தொடங்குகிறது. நடப்பு சாம்பியன் நடால் முதல் சுற்றுப் போட்டியில் பிரிட்டன் வீரர் கேட்ச் டிராப்பருடன் மோதுகிறார். மற்றொரு முன்னணி வீரர் ஜோகோவிச் வருகிற 17ஆம் தேதி ஸ்பெயின் வீரருடன் முதல் சுற்றுப் போட்டியில் ஆடவுள்ளார். தனது கடைசி கிராண்ட்ஸ்லாம் தொடரில் ஆடும் இந்திய வீராங்கனை சானியா மிர்சா வருகிற 18ஆம் தேதி இரட்டையர் பிரிவில் களம் இறங்கவுள்ளார். இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 46வது சதம் விளாசிய விராட் கோலி ஒரே நாளில் பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளார். சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் விராட் கோலி 5வது இடத்திற்கு முன்னேறினார். முன்னாள் இலங்கை வீரர் மகேலா ஜெயவர்தனேவை முந்திய கோலி இதுவரை 268 போட்டிகளில் விளையாடி 12,754 ரன்களை குவித்துள்ளார். மேலும் இந்தியாவில் அதிக சதங்கள் அடித்த இந்திய வீரர் என்ற சாதனையை விராட் கோலி படைத்துள்ளார். இந்தியாவில் சச்சின் டெண்டுல்கர் 20 ஒருநாள் போட்டி சதங்களை அடித்துள்ள நிலையில் கோலி 21 சதங்களை அடித்து சச்சினை முந்தியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் முழுவதும் இன்று மாட்டுப் பொங்கல் விழா மற்றும் திருவள்ளுவர் தின கொண்டாட்டம். ஜல்லிக்கட்டு மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் மாட்டுப் பொங்கல் விழா கோலாகலம். களை கட்டியது மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி. 300 மாடுபிடி வீரர்கள் 1000 காளைகளுடன் மல்லுக்கட்டு.
அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் 28 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார் சோலை அழகுபுரத்தை சேர்ந்த மாடுபிடி வீரர் விஜய். தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் சார்பில் கார் பரிசு. ரிமோட் வாக்குப்பதிவு எந்திரங்கள் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடன் இன்று ஆலோசனை நடத்துகிறது இந்திய தேர்தல் ஆணையம். நேபாள விமான விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்ய 5 பேர் கொண்ட குழு அமைத்து அரசு உத்தரவு. நேபாளத்தில் இன்று தேசிய துக்க நாளாக அறிவிப்பு. இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி 317 ரன்கள் வித்தியாசத்தில் இமாலய வெற்றி. ஒருநாள் தொடரை 3-0 என ஒயிட் வாஷ் செய்த இந்தியா. இலங்கைக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் 46வது சதம் விளாசிய விராட் கோலி. சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிக ரன்கள் அடித்தவர்கள் பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேற்றம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.